Hi teachers, welcome to Angels English Academy. So நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா UGTRB இங்கிலீஷ், அதாவது யூனிட் 2ல இருக்கிற ஆஃப் ரிவெஞ்ச் அப்படிங்கிற டாபிக் பத்தின லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷனா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ ஆல்ரெடி நம்ம ஆஃப் ஸ்டடீஸ் பத்தின ஒரு டீடைல் வீடியோ வந்து நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா அந்த வீடியோவும் ஃபுல்லா பாருங்க. ஸோ UGTRB இங்கிலீஷ் படிச்சுட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஏஞ்சல்ஸ் இங்கிலீஷ் அகாடமியின் வாழ்த்துக்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி பிரான்சிஸ் பேக்கனை பத்தின ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். அவர் யாரு என்னங்கிறது கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ எந்த ஒரு டாபிக் படிக்கும் போதுமே டைரக்டா அந்த டாபிக் உள்ள போகாம அந்த ஆத்தர் பத்தின அந்த போயட் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ நம்ம UGTRB இங்கிலீஷ் சிலபஸ்ல பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 1 வந்து நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் டஃபா இருக்கும் இல்லையா, ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறதுக்கு. ஸோ இங்கிலீஷ் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரை மட்டும் தனியா உட்காந்து நீங்க படிக்கிறதும் இம்பார்ட்டன்ட். அண்ட் அட் த சேம் டைம் நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு இருக்கிற மற்ற டாபிக்ஸை படிக்கும் போதே ஸோ என்ன பண்ணிக்கலாம், இப்போ நீங்க பிரான்சிஸ் பேக்கன் பத்தி படிக்கிறீங்க போது அவர் எந்த பீரியட்ல வர்றாரு, அவருடைய கான்டெம்பரரிஸ் யார், அவர் என்னென்ன ஒர்க்ஸ் எழுதியிருக்காரு, இப்படின்னு அவரை பத்தின அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கும் போது நம்ம ஹெல்ப் படிக்கும் போது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, நம்ம இப்போ பிரான்சிஸ் பேக்கன் பத்தி பார்க்கலாம். ஸோ பிரான்சிஸ் பேக்கன் அவருடைய ஏர்லி லைஃப் பார்க்கும்போது he was born on 22nd January 1561ல பிறந்திருக்காரு இங்கிலாந்துல. ஓகே, அவருடைய ஃபாதர் சர் நிக்கோலஸ் பேக்கன். ஓகே, ஸோ அவருடைய எஜுகேஷன் பார்க்கும்போது ட்ரினிட்டி காலேஜ் கேம்பிரிட்ஜில் தான் படிச்சிருக்காரு. ஸோ அவருடைய கரியர் பார்க்கும்போது he was a lawyer. ஓகே, ஸோ அட்டார்னி ஜெனரலா இருந்திருக்காரு, லார்ட் சான்சலரா இருந்திருக்காரு. ஸோ ஏதோ கரப்ஷன் அவருடைய லைஃப் டைம்ல பண்ணியிருக்கிறாரு. ஓகே, ஸோ இவர் ரொம்ப ஒரு கன்னிங்கான ஒரு பர்சன், நமக்கு தெரியும் இல்லையா ஹிஸ்டரி படிச்சிருந்தோம் அப்படின்னா. ஸோ ரொம்ப நுணுக்கமா விஷயங்களை ஆராய்ஞ்சு எல்லாத்தையும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற ஒரு பர்சன். ஸோ அவரை நம்ம எப்படி கூப்பிடுறோம், ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்ஏஸ் யாருன்னு கேட்டா பிரான்சிஸ் பேக்கன் தான். ஏன்னா அவருடைய அஃபாரிஸ்டிக் அந்த லாஜிக்கல் ஸ்டைல் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இந்த ஆஃப் ஸ்டடீஸ், ஆஃப் ட்ரூத், ஆஃப் ரிவெஞ்ச் பத்தி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 58 எஸ்ஏஸ் எழுதியிருக்காங்க, 3 எடிஷன்ஸா வந்திருக்குது. ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே ஆஃப் ஸ்டடீஸ்ல நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன் லிட்ரேச்சர்ல பார்க்கும்போது எஸ் ஹி இஸ் அ பயனியர் ஆஃப் சயின்டிபிக் திங்கிங். ஸோ நோவம் ஆகனம், த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங் எல்லாத்துலயுமே பார்த்தோம்னா லிட்ரேச்சருக்குள்ள இந்த சயின்டிபிக் தாட்ஸ் எல்லாம் நிறைய கொண்டு வந்திருப்பாரு. ஓகே, சயின்டிபிக் இனோவேஷன்ஸ் இந்த மாதிரி சைக்கலாஜி சித்தாந்தங்கள் எல்லாம் நிறைய கொண்டு வந்திருப்பாரு. ஓகே, சயின்டிபிக் ரெவல்யூஷன் எல்லாமே வந்து இந்த ப்ரோ ஸ்டைல்ல அவர் யூஸ் பண்ணியிருப்பாரு. தென் பிலாசபிக்கல் கான்ட்ரிபியூஷன் பார்க்கும்போதும் எம்பைரிசிசம் இதெல்லாம் வந்து நிறைய சித்தாந்தங்களை அவர் உருவாக்குனாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய மேஜர் ஒர்க்ஸ் பார்க்கும்போது எஸ்ஏஸ். ஸோ நம்மளோட எஸ்ஏஸ் கலெக்ஷன்ல தான் நம்மளுக்கு இந்த ஆஃப் ஸ்டடீஸ், ஆஃப் ரிவெஞ்ச், ஆஃப் ஆம்பிஷன், ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்னு நிறைய ஒர்க் இருக்கு. அந்த நோவம் ஆகனமும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒர்க் ஆஃப் பிரான்சிஸ் பேக்கன், த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங். ஓகே, நியூ அட்லாண்டிஸ் இது எல்லாமே அவருடைய ஃபேமஸான ஒர்க்ஸ். ஸோ அவருடைய இந்த நோவம் ஆகனம்ங்கிற இந்த ஒர்க் வந்து அதில் வந்து இந்த ஐடால்ஸ் ஆஃப் த மைண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பற்றி அவர் ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருப்பாரு. ஓகே, ஸோ அவருடைய எப்போ பிறந்தாருன்னு பார்க்கும்போது 1561. எப்போ இறந்தாருன்னு பார்க்கும்போது 1626ல. ஆக்சுவலி இவருடைய டெத் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு, ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி அவருக்கு வந்து he was a pioneer of scientific thinking. ஸோ என்ன பண்ணாருன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. ஸோ இந்த சிக்கனை வந்து என்ன பண்றாங்கன்னா, அதாவது ரா சிக்கன், பச்சை கறியை வந்து பனி, அதாவது உரை பனி இருக்கும் இல்லையா, ஸோ லண்டன்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து நிறைய அந்த பனி பார்க்கலாம். ஸோ இந்த பனியில் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள தானே சிக்கன் வாங்கி வைக்கிறோம். ஸோ அதே மாதிரி அவர் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ண போயிட்டாருன்னா, பனியில வந்து இந்த சிக்கனை வந்து நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணி வைப்போம். ஸோ ஃப்ரோசனா இருந்துச்சுன்னா அது கெட்டு போகாம இருக்குதான்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த பனியில கொண்டு அந்த சிக்கனை கொண்டு வைக்கிறதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. ஸோ அப்படி அந்த சிக்கனை கொண்டு இந்த பனியில வைக்கும்போது என்ன ஆயிட்டுனா அவருக்கு வந்து ஹி காட் கோல்டு. ஸோ சளி பிடிச்சா செத்து போனாரு அப்படின்னா இல்லை. ஸோ அந்த சளி இதெல்லாமே காய்ச்சல் எல்லாம் எப்படி மாறிட்டுனா நிமோனியாவா மாறிடுச்சு. ஸோ நிமோனியா காய்ச்சலால இறந்தும் போறாரு. ஓகே, ஸோ வாங்க நம்ம இப்போ டீட்டெயிலில் நம்மளுடைய கிளாஸுக்குள்ள போகலாம். ஸோ நம்மளுடைய அகாடமியில் நம்ம டெஸ்ட் பேட்சஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம 4 பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் வந்து நம்ம கம்மிங் வீக்ல நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ ஃபெப்ரவரியில இருந்து. ஸோ ஜாயின் பண்ணுங்க. மெட்டீரியல்ஸும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு.
ஃபார் ஆல் 10 யூனிட்ஸ் 10 செப்பரேட் புக்ஸாவே நாங்க உங்களுக்கு ஃப்ரீயாவே நாங்க உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோம். ஸோ யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களோ அகாடமி நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு த டாபிக். ஓகே, ஸோ பாருங்க, டீட்டெயிலாக நம்ம இந்த டாபிக் பத்தி டிஸ்கஷன் பண்ண போறோம். தட் விச் இஸ் பாஸ் இஸ் கான் அண்ட் irrevocable. ஸோ ஆஃப் ரிவெஞ்ச். ஆஃப் ரிவெஞ்ச்னு சொல்லும் போதே பழி வாங்குற தன்மை இல்லையா? ஸோ பழி வாங்குறத பத்தி அவருடைய கருத்து என்ன? ஸோ பழி வாங்குறதுல நமக்கு என்னெல்லாம் நடக்குது, மற்றவங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பத்தி ரொம்ப டீடைல்டா, ரொம்ப சித்தாந்தங்கள் அறிவார்ந்த விதமான பேசக்கூடிய ஒரு பர்சன் தான் இந்த பிரான்சிஸ் பேக்கன். ஸோ அவருடைய இந்த சின்ன எஸ்ஸே தான் இதுல என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம். That which is past is gone and irrevocable, and wise men have enough to do with things present and to come. ஸோ ஆஃப் ரிவெஞ்ச்னு சொல்லும்போது நம்ம ஒருத்தரை எப்போ பழி வாங்கணும் அப்படின்னு நினைப்போம். ஒருத்தர் மேல நமக்கு ஒரு கோபம் இருக்கும், ஒருத்தர் ஏதோ ஒரு தவறு நமக்கு செஞ்சுட்டாங்க அப்படிங்கும்போது நம்ம மனசுல அதை வச்சுட்டே இருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி மனசுல என்ன செய்யக்கூடாது, அதை வந்து மனசுல வச்சுட்டே கூடாது, இருக்கவே கூடாது. தட் விச் இஸ் பாஸ்ட் இஸ் கான் அண்ட் irrevocable. ஸோ முடிஞ்சு போனது தான். ஸோ பாஸ்ட் இஸ் கான். ஸோ அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, ரீகலெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அண்ட் வைஸ் மென் ஹேவ் enough to do with things present. ஸோ அதே மாதிரி வைஸ்மென், ஸோ ரிவெஞ்ச் எடுக்கிறவங்க வைஸ்மென் கிடையாது. ஸோ நம்ம வைஸ்மெனா இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ரிவெஞ்ச் எடுக்கிறத விட்டுட்டு we do the things present. ஸோ இப்போ நமக்கு என்ன செய்யணும், அட் த மொமெண்ட் நம்ம என்ன பண்ணணுங்கிறத நம்ம யோசிப்போம். அண்ட் ஆல்சோ டு கம். ஸோ ஃபியூச்சர்ல நம்ம ஃபியூச்சரிஸ்டிக்கான விஷயங்களை நம்ம யோசிப்போமே தவிர நமக்கு கெடுதல் செஞ்சவங்களை நம்ம பழி வாங்குறதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டே இருக்க மாட்டோம் அப்படிங்கறது சொல்றாரு. therefore they do but trifle with themselves that labor in past matter. ஸோ அப்படி பண்றது நமக்கு வந்து தேவையில்லாத ஒரியை தான் நமக்கு உண்டாக்கும் அப்படிங்கறத அவர் சொல்றாருங்க. there is no man with a wrong for the wrong's sake. ஸோ யாருமே தப்பு பண்றவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, தப்ப வந்து அத ஒரு தப்பு பண்ணணும்னு நினைச்சு வந்து யாருமே தப்பு பண்றது இல்ல. பொலிட்டீஷியன்ஸ் இருக்காங்க, எல்லா பொலிட்டீஷியன்ஸையும் நம்ம தப்பானவங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் வந்து தவறு செய்வாங்க. ஸோ அவங்க வந்து இதை ஒரு ஊழல் பண்ணுவாங்க, இல்ல இப்போ ஒரு தீஃப் இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்க, நான் கஷ்டப்படுறேன், எனக்கு பணம் இல்லை, ஸோ என்னோட லைஃப்ல நான் சந்தோஷமா இருக்கணும், எனக்கு பணம் தேவை, நான் வசதியா வாழணும்காக சிலர் திருடுவாங்க, சிலர் ஆடம்பரமா வாழ்றதுக்காக திருடுவாங்க. இன்னும் சிலரை பாத்தீங்கன்னா குடும்ப சூழ்நிலை நிமித்தம் என்னோட அடிப்படை தேவைக்கு வழி இல்ல அப்படி அப்ப அது வந்து நம்ம அக்செப்ட் பண்ண முடியாது இல்லையா? அதை நம்ம கரெக்ட்னு சொல்ல முடியாது. சோ அதே போல எந்த மனுஷனுமே எல்லாருமே ஒரு ரீசன் வச்சிருப்பாங்க தப்பு பண்றதுக்கு, ஆனா அந்த ரீசனை அவங்க சரின்னு சொல்லுவாங்க அப்படிங்கறதுதான் அவர் சொல்றாரு. there is no man doeth the wrong for the wrong sake, but thereby to purchase himself profit or pleasure or honor or the like. ஸோ ஏதோ எனக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கி, ஒரு பிளஷர் கிடைக்கி, ஒரு ஹானர் கிடைக்கி அப்படின்னு அவங்களே ஜஸ்டிஃபை பண்ணிப்பாங்க, மற்றவங்கள்கிட்டயும் அவங்களோட பாயிண்ட சொல்லி ஜஸ்டிஃபை பண்ண வைப்பாங்க. why should I be angry with a man for loving himself better than me? ஸோ அவங்க என்ன பண்றாங்களா, அவங்களே நேசிச்சுதான் அந்த தவறை செய்யறாங்க. எனக்கு ஏதோ ஒரு பெட்டர்மெண்ட் அதுல கிடைக்கி, எனக்கு அதுல ப்ராஃபிட் கிடைக்கி, எனக்கு அதுல ப்ரெஷர் கிடைக்கி, எனக்கு அதுல ஹானர் கிடைக்கி அப்படின்னு அவங்களே நினைச்சுக்கிறாங்க. அவங்க மேலேயே நான் கோவப்படணும், அவங்க என்ன விட நான் என்னை நேசிக்கிறதை விட அவங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க இல்லையா அப்படின்னு பிரான்சிஸ் பேக்கன் சொல்றாரு. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி இந்த கொஸ்டின் நமக்கு லாஸ்ட் டைம் UGTRBல கேட்டிருந்தாங்க. ஓகே, வெரி டைரக்ட் கொஸ்டின். ஸோ whenever நீங்க வந்து இந்த மாதிரி ப்ரோஸ் பீசஸ் படிக்கும்போது உங்களால எவ்வளவு பாசிபிளா முடியுமோ அந்த அளவுக்கு ஒரிஜினல் டெக்ஸ்ட் ரீட் பண்ணுங்க, முக்கியமான வேர்ட்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தென் and if any man should do wrong merely out of ill nature, why it is but like the thorn or briar which prick and scratch because they can do no other. ஸோ அதையும் தாண்டி ஒருத்தர் வந்து இல் நேச்சரால தப்பு பண்றாங்க அப்படின்னா சோ அது எப்படி இருக்கு, லைக் அ தார்ன், ஒரு முள்ளு மாதிரி அது இருக்குது. எப்படி வந்து இப்ப நம்ம ஒரு ரோஜா செடி இருக்கு, அது கிட்ட போய் நம்ம வந்து அதை போய் நம்ம இடிச்சோம் இல்ல அதை பிடிச்சோம்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காவே அது நம்மள வந்து அந்த முள்ளு நம்மள குத்ததான் செய்யும் இல்லையா? சோ நம்மளே வேணும்னே அதுல போய் இடிச்சுட்டு அதுல உரசிட்டு ஐயோ என் மேல முள்ளு குத்துதுன்னு நம்ம சொல்லாலும் அது நம்ம மேலதான் நமக்கு தான் அது ஹார்ம் ஆகும். அண்ட் அட் த சேம் டைம் நம்ம அதுக்கு நம்ம நன்மை செய்யணும்னு நினைச்சு என்ன பண்ணாலுமே அது நமக்கு ஹார்ம் தான் கொடுக்கும் அப்படிங்கறத பேக்கன் சொல்றாரு. ஓகே, so next, the most tolerable sort of revenge is for those wrongs there is no law or remedy.
ஸோ எந்த ரிவெஞ்சை நம்ம டாலரபிளா அக்செப்ட் பண்ணிக்கலாம், ஓகே இந்த மாதிரி ரிவெஞ்ச்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா there is no law or remedy. சட்டப்படி இந்த இந்த விஷயங்கள்லாம் தப்பு அப்படின்னு நம்ம எதையெல்லாம் வந்து சொல்ல முடியாதோ அது அந்த மாதிரி சின்ன சின்ன ரிவெஞ்ச் எல்லாம் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். சட்டத்துல எதுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் இருக்கோ அந்த ரிவெஞ்ச் எல்லாம் நான் அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ எந்த ஒரு லாவோ ரெமடியோ இல்லாத சின்ன சின்ன ரிவெஞ்ச் நம்ம டாலரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பேக்கன் சொல்றாரு. ஸோ அந்த மாதிரி ரிவெஞ்சை லெட் தம் டேக் அப்படின்னு சொல்றாரு. பட் தென் லெட் அ மேன் டேக் ஹீட் த ரிவெஞ்ச் பி சச் as there is no law to punish. Else a man's enemy is still beforehand and it is two for one. ஸோ என்ன ஆகிறது அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம பனிஷ் பண்ணணும். ஸோ அவங்கள மாதிரி உள்ளவங்கள விட்டுருங்க, அவங்கள போய் நீங்க ரிவெஞ்ச் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன் ரிவெஞ்ச் எடுக்க கூடாது அப்படின்னா நம்ம எடுக்கிற ரிவெஞ்சும் பனிஷபிளா இல்லாம இருக்கணும். ஸோ அவங்க வந்து பனிஷபிளா இல்லாம இருக்கிற ஒரு ரிவெஞ்சை நம்ம மேல பண்றாங்க. ஸோ பதிலுக்கு நீங்க அவங்க மேல எடுக்கிற ரிவெஞ்சை பனிஷபிளான ஒரு விஷயமா பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க அவங்கள திட்டுறாங்க, அதுக்கு வந்து திட்டுறதுக்கெல்லாம் லாவோ எதுவுமே கிடையாது இல்லையா. ஸோ அதுக்காக கோவப்பட்டு நம்ம போய் அந்த மாதிரி தான் நடந்துருது இல்லையா சொசைட்டில. ஸோ ஏதாவது வாய் வார்த்தைகளால சண்டை வந்திருக்கும், அதனால அது வந்து அடிதடியில போய் முடிஞ்சிடும். ஸோ அடிதடிக்கு வி ஹாவ் லா இல்லையா, வி ஹாவ் பனிஷ்மெண்ட். ஸோ அந்த மாதிரி மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதுல அழகா அவர் என்ன சொல்றாரு, எல்ஸ் a man's enemy is still beforehand and it is two for one. ஆக்சுவலி ஒரே ஒரு அப்புறம் நமக்கு என்ன ஆயிரும்னா ரெண்டு பனிஷ்மெண்ட் கிடைச்ச மாதிரி ஆயிருமா. அவர் நம்ம கிட்ட அந்த பர்சன் நமக்கு கொடுத்த ரிவெஞ்சும் நமக்கு அவங்க திட்டின ரிவெஞ்சையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது இருக்கும், நம்ம அடிச்சதுக்கான பனிஷ்மெண்ட்டையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆகிரும் அப்படிங்கறத அவர் அங்க மீன் பண்றாரு. And some when they take revenge or desires the party should know whence it comes. This is more generous, for the delight seems to be not so much in doing the hurt as in making the party repent. But base and crafty cowards are like the arrow that flieth in the dark. So என்ன சொல்றாரு அப்படின்னா in case நம்ம சின்ன சின்ன ரிவெஞ்ச் எடுத்தாலும் என்ன பண்ணணுமா, we should let them நம்ம அவங்களை என்ன பண்ணணும், we have to let them repent. ஸோ அவங்களுடைய தவறுக்கு அவங்க வருந்தி திருந்துற மாதிரி சின்ன சின்ன ரிவெஞ்சஸ் நீங்க கொடுத்துக்கலாம். பட் பேஸ் இந்த கிராஃப்டி கவர்ட்ஸ் என்ன பண்ணுவாங்களா, இந்த மாதிரி கோழைத்தனமா உள்ளவங்க the arrow that flieth in the dark. ஸோ அவங்களுடைய ரிவெஞ்ச் எப்படி இருக்குமா, the arrow that flieth in the dark. ஸோ இருட்டுல அம்பு எய்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்களாம், மறைஞ்சிருந்து அவங்களுடைய ரிவெஞ்ச செய்வாங்க. டைரக்டா இருக்காது அவங்களுடைய ரிவெஞ்ச். ஸோ மறைஞ்சிருந்து முதுகுல குத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஓகே, ஸோ அந்த மாதிரி ரிவெஞ்ச் நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கறத அவர் அங்க மீன் பண்றாரு. தென் அதுக்கு அவர் சில பர்சன்ஸ் நமக்கு இங்க சொல்றாரு. ஸோ இதையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. காஸ்மஸ் அவர் யாருன்னா டியூக் ஆஃப் ஃப்ளாரன்ஸ் had a desperate saying against perfidious or neglecting friends as if those wrongs were unpardonable. ஸோ என்ன சொல்றாரு அப்படின்னா you shall read that we are commanded to forgive our friends. ஓகே, ஸோ ஆக்சுவலி இங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம எனிமீஸ் தான் நம்ம வந்து நம்ம மன்னிக்கணும்னு நமக்கு சொல்லி இருக்குது, நம்ம ஃப்ரெண்ட்ஸே இல்லை இல்லையா. ஸோ எனிமீஸை மன்னிச்சிடலாம், ஆனா ஃப்ரெண்ட்ஸை மன்னிக்கணும்னு சொல்லல. ஸோ கூடவே இருந்து துரோகம் பண்றவங்கள நம்ம மன்னிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. பட் at the spirit of Job was in a better tune. ஸோ ஜோப் என்ன சொல்றாரு, அவர் நிறைய சஃபரிங்ஸ் அனுபவிச்சாரு இல்லையா. ஸோ ஷால் வி டேக் குட் அட் காட்ஸ் ஹேண்ட்ஸ் அண்ட் நாட் பி கண்டென்ட் டு டேக் ஈவில் ஆல்சோ. ஸோ அவர் அங்க என்ன சொல்றாரு அப்படின்னா அண்ட் சோ ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இன் ப்ரொபோர்ஷன். ஸோ நம்ம காட் கையில இருந்து நல்லதை வாங்கிக்கிட்டோம், நல்லது கொடுக்கும் சந்தோஷமா வாங்கிக்கிறோம், அதே போல கெட்ட விஷயங்களையும் நம்ம வாங்கிக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதையே ஃப்ரெண்ட்ஸ் கூட ப்ரொபோர்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லது பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நல்ல விஷயங்கள் கொடுக்கும் சந்தோஷமா ஏத்துக்கிறோம். அதே போல சம்டைம்ஸ் இன்கேஸ் அவங்க ஏதோ ஒரு தப்பு நம்ம பண்ணிட்டாங்க, ஒரு ரிவெஞ்ச் நம்ம மேல எடுத்துட்டாங்க, ஒரு சின்ன மிஸ்டேக் நமக்கு அவங்களால நடந்துருச்சுன்னா நம்ம ஏன் ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு அவர் அங்க சொல்றாரு. So this is certain that a man that studieth revenge keeps his own wounds green, which otherwise would heal and do well. ஸோ இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா கீப்ஸ் ஹிஸ் ஓன் wounds green. ஸோ இந்த மாதிரி ரிவெஞ்சை பத்தி எப்ப பார்த்தாலும் அவனை பழி வாங்கணும், இதை பண்ணணும், அவனை அப்படி கெடுக்கணும்னு நினைச்சிட்டே இருக்கிறவங்க
நமக்கு ஒரு புண்ணு இருக்கு, அதை நோண்டிட்டே இருக்கும் அப்படின்னா என்ன செய்யும்? அந்த ஊண்டு வந்து கிரீனா இருக்குன்னா என்ன அர்த்தம்னா பச்சையா இருக்கு அப்படிங்கிற மீனிங் இல்ல. அந்த புண்ணு ஆறாம அப்படியே இருந்துட்டே இருக்கும் இல்லையா? சோ என்ன சொல்லுவாங்க, ஊர்ல எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இந்த குரங்கு மாதிரி புண்ணை நோண்டிட்டு, ஏன்னா குரங்கு எப்பவுமே புண்ணை பிச்சு பிச்சு பெருசாக்கிட்டே இருக்குமா. சோ அந்த மாதிரி ஆல்வேஸ் கீப்ஸ் ஹிஸ் ஓன் wounds green. அந்த புண்ணை ஆற விடாம அத மனசுக்குள்ளேயே என்ன செய்வாங்க, சிலர் சொல்லுவாங்க இல்லையா, இந்த தழும்பை நான் வந்து பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அவங்க மேல கோவம் வரும், இந்த இன்சிடென்ட் இந்த இடத்த பார்க்கும் போதெல்லாம் நான் அந்த பிரச்சனையை மறக்கவே கூடாதுன்னு நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி தே கீப் தேர் ஓன் wounds green. அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு பேக்கன் சொல்றாரு. ஸோ ஃபைனலி பாருங்க, பப்ளிக் ரிவெஞ்சஸ் ஆர் ஃபார் த மோஸ்ட் ஃபார்ச்சுனேட், as that for the death of Caesar, for the death of Pertinax, for the death of Henry III of France. So public revenges. So public revenge அப்படின்னா என்ன நமக்கு தெரியும் ஹிஸ்டரியில. ஸோ ஒருத்தங்க ஒரு தப்பு பண்ணியிருக்கும் போது ஓப்பனா எல்லாரும் முன்னாடி அதுக்கான பனிஷ்மெண்ட் அவங்க வாங்கிக்கு வர்றது வந்து ஓகே, அது ஃபார்ச்சுனேட்டான ஒரு விஷயம் தான், அது வந்து பெரிய தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் இன் பிரைவேட் ரிவெஞ்சஸ் இட் இஸ் நாட் ஸோ. பிரைவேட் ரிவெஞ்சஸ் அந்த மாதிரி கிடையாது. ரேதர் விண்டிக்டிவ் பர்சன்ஸ், இந்த மாதிரி பழி வாங்குற கொடூர எண்ணம் உள்ளவங்களாம் அவங்க எப்படிப்பட்ட லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்களா? விண்டிக்டிவ் பர்சன்ஸ் லீவ் த லைஃப் ஆஃப் விச்சஸ். ஸோ விச்சஸ்னா யாரு? சூனியக்காரி இல்லையா? ஸோ ஒரு சூனியமான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப ஹாஷா சொல்றாரு. ஸோ ஒய் ஆஸ் தே ஆர் மிஸ்சீவஸ் ஸோ எண்ட் தே அன்பார்ச்சுனேட். ஸோ அதே போல அவங்க என்ன பண்றாங்க, எப்பவுமே பிறருக்கு தீங்கு செய்யணும், தீமை செய்யணும்னு நினைச்சிட்டே இருக்கு ஒரு விச் மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிறது சொல்றாரு. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்லி இந்த ப்ரோஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன கேரக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க அதை நோட் பண்ணுங்க, என்னென்ன இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் இருக்கு, இம்பார்ட்டன்டான வெக்காபுலரிஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பா இந்த டாபிக்ல இருந்து நம்ம ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ ஒரு சின்ன ஆன் த ஹோல் நம்ம என்ன பார்த்தோங்கிறத ஆன் த ஹோலா பார்த்துடலாம். ஸோ ரிவெஞ்ச் எடுக்கிறவங்க, எஸ் ரிவெஞ்ச் இஸ் கைண்ட் ஆஃப் வைல்ட் ஜஸ்டிஸ். அவங்க என்ன பண்றாங்க, தே கீப் wounds green. ஓகே, ஸோ ரிவெஞ்ச் வந்து எதுக்கெல்லாம் பேஸ்? ஸோ ரிவெஞ்ச் எடுக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம், ஈவில் புட் லாஸ் அவுட் ஆஃப் ஆஃபீஸ். அவங்க வந்து எந்த லாஸையுமே அவங்க மதிக்க மாட்டாங்க. தே புட் லா அவுட் ஆஃப் ஆஃபீஸ், அதெல்லாம் கன்சிடரே பண்ண மாட்டாங்க. ஸோ வைஸ்மேன் என்ன பண்ணுவாங்களாம், அந்த இன்ஜூரியை கூட ஒரு காமிக் ஃபன்னா மாத்திட்டு அதை ஈஸியா கடந்து போயிட்டு ப்ரெசென்ட்டையும் ஃபியூச்சரையும் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ ஆர்கியூமெண்ட்ஸ் அகேன்ஸ்ட் ரிவெஞ்ச். ரிவெஞ்சுக்கு அகேன்ஸ்ட் என்னென்ன ஆர்கியூமெண்ட்? ப்ரிவென்ட்ஸ் forgiveness. ஸோ forgivenessங்கிறத நம்ம பண்றதே இல்லை. ஸோ ஃபர்தரா என்ன அப்படி அவங்களை ஹார்ம் பண்ணலாம் நம்ம தேடிட்டே இருப்போம். எஸ், he who seeks revenges keeps his own wounds open. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ they are unworthy of a noble mind. அப்படிப்பட்டவங்களுக்கு நோபல் மைண்டே இருக்காது. ஸோ பெட்டர் ஆல்டர்னேட்டிவ்ஸ். அப்ப என்னதான் பண்ணலாம்னு அவர் நமக்கு சஜஸ்ட் பண்றாரு, forgiveness. forgive பண்ணணும். live well is the best revenge. ஸோ நம்மள ரிவெஞ்ச் நம்மள கெடுதல் செஞ்சவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காமிக்கணும். சீக் ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ் தான், நீதியை தான் தேடணுமே தவிர வெஞ்சன்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ இப்படி எல்லாம் பண்ணாம நம்ம ரிவெஞ்ச் பண்ணோம்னா கான்சிக்வன்சஸ் என்லெஸ் சைக்கிள் ஆஃப் ரிட்டாலியேஷன். ஸோ அதுக்கு ஒரு முடிவே இருக்காது, செல்ஃப் ஹார்ம் தான் இருக்குவாங்க. ஸோ பப்ளிக் டிஸ்கிரேஷன், நம்மள யாருமே ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பார்க்க மாட்டாங்க. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த டாபிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம சில கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். அக்கார்டிங் டு பேக்கன், revenge is, so answer guess பண்ணுங்க. Yeah, revenge is a kind of wild justice. Okay, so நம்மளோட அகாடமில டெஸ்ட் பேட்சஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம், மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம். அகாடமி நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. ப்ரிப்பரேஷன் இப்பமே ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஸோ 110+ எடுக்கணும் அப்படிங்கறத ஒரு கோலா வச்சுட்டு படிங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் டஸ் ரிவெஞ்ச் டூ டு a man's wounds according to Bacon? So answer keeps them green இல்லையா? So எப்பவுமே அந்த புண்ணை ஆறாமே வச்சிருப்பாங்க. Bacon says revenge puts which of the following out of office? எதை out of office? தூக்கி கன்சிடரே பண்ண மாட்டாங்க. Yeah, law. They won't consider law. சட்டத்தை மதிக்கவே மாட்டாங்க. What does Bacon consider the best form of revenge? Guess பண்ணுங்க. Yes, living well. நம்மள கெடுதல் செஞ்சவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காமிக்கிறது தான் பெஸ்ட் ரிவெஞ்ச். தேங்க்யூ ஸோ மச். ஸோ கண்டிப்பா அகாடமி நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. 2026 நிச்சயமா உங்களுடைய அரசு பள்ளி ஆசிரியராகணுங்கிற கனவு நிறைவேறும். ஆல் தி பெஸ்ட்.